அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் இந்த உலகை படைத்த அந்த ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே என போற்றி புகழ்ந்தனாகவும், நம் உயிரை விட மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பமான அஹ்லுல் பைத்துகள் மீதும் இன்னும் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா, கடந்த வீடியோவில் நம்ம ஈரான் இஸ்ரேலோட விவகாரம் என்ன, அதாவது சமகால மேல்மட்ட விவகாரம் என்ன, அரசியல் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த வீடியோவில் ஈரான் இஸ்ரேலோட அசல் பிரச்சனை அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, இது வெறுமென சமகால அரசியல் பிரச்சனை மட்டும் கிடையாது. இது பல்வேறு காலம் கடந்து மதம் சார்ந்து அரசியல் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது ஒன்றாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் இந்த உலகம் தங்களை பவுண்டரிகளாக பிரிச்சுட்டு, இதற்கப்புறம் யுத்தம் ஒன்று அப்படி வரக்கூடாது, நமக்குள்ள அமைதி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல அமைதி ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்கு. சொல்லப்போனாக்க ஆர்கனைசேஷன் ஆஃப் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் பீஸ், UN குளோபல் பீஸ் ஃபவுண்டேஷன் போன்ற பல அமைப்புகள் இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், இந்த இடத்துலையும் என்னது போர்னு ஒன்று இருக்கக்கூடாது, அமைதியை மட்டும் நிலவணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் வெறும் சமகாலத்தில் மட்டும் நிறுவப்பட்ட இயக்கங்கள். அப்போ இவ்வளோ இயக்கங்கள், இவ்வளோ ஆர்கனைசேஷன் இருந்தும் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்றைக்கி சமகாலத்தில் தொடங்கியிருக்கு. ஸோ இது பல ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மூன்றாம் யுத்தத்துக்கான வழிவகையாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி சமகால ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. நம்ம மதம் சார்ந்து இதை பார்த்தோன்னாக்க அந்த அடிப்படையிலையும் இது வருது. ஸோ அப்போ இந்த விவகாரம் ரொம்பவும் முக்கியம். ஏன்னா இது எங்கேயோ நடக்கிற யுத்தம் அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. நம்மளுடைய சமகால வாழ்க்கையில் இதோட தாக்கம் இருக்கும். எப்படின்னாக்க பொருளாதார தாக்கங்களாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும். ஸோ இது நம்மளையும் நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் ஏதோ ஒரு வகையில் இது தாக்கும். ஸோ அப்போ இந்த யுத்தத்துக்கான நடவடிக்கைகளை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய வருங்கால அமைப்புகளாக இருக்கட்டும், நடவடிக்கைகளை கரெக்டான முறையில் நம்ம அமைச்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த யுத்தம் இதோடைய வேறு எது, இதோடைய அசல் பிரச்சனை எது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் விலாவரியாக பார்ப்போம். வீடியோ முழுமையாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இன்றைக்கி இந்த உலகம் பல்வேறு யுத்தங்களை சந்திச்சுட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, ரஷ்யா உக்ரைன் வார், அர்மேனியா அசர்பைஜான் வார், சிரியாவை சுற்றி நடக்கக்கூடிய யுத்தங்கள், அப்புறம் பலஸ்தீனை சுற்றி நடக்கக்கூடிய யுத்தங்கள், யமனில் நடக்கக்கூடிய போர்கள், அப்புறம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வார், இப்போ சமகாலத்தில் நடக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் வார். அப்போ என்ன தான் உலகம் இன்றைக்கி பல்வேறு பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும் இது போன்ற யுத்தங்களை சந்திச்சுட்டு இருக்கு. அப்போ காரணம் என்ன அப்படின்னாக்கா, என்ன தான் இதோட பின்புலம் அரசியல் நடவடிக்கைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் மதத்தோட தாக்கமும் இங்கே இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மதங்கள் இந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜன் தான். அதாவது யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்த மூன்று மதத்தோட ஒரு தாக்கத்தின் விளைவாகத்தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போர்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல மதத்தோடைய ஒரு அடிப்படை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மதம் அப்படின்னாக்க, இன்றைக்கி உலகத்தில் பல்வேறுபட்ட மதங்கள் நிறுவப்பட்டு இருந்தாலும் இந்த எல்லா மதத்துக்கும் உள்ள ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னாக்கா, கடவுள் கொள்கை. அதுவும் அந்த கடவுள் கொள்கை எப்படிங்கிறதுனாக்கா, மனிதனை படைத்து இந்த உலகத்தை படைத்து விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள், வானம், பூமி, இது எல்லாத்தையும் படைத்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, அதுதான் இறைவன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் போதிக்குது, வேதங்களும் போதிக்குது. ஆனால் நாளடைவில் மக்கள் தங்களோட கைகளால், தங்களோட சிந்தனைகளாக சில விஷயத்தை ஒவ்வொரு மதத்திலையும் அவங்க இன்க்ளூட் பண்ணி, சில மனிதர்களாக இருக்கட்டும், சில பொருட்களாக இருக்கட்டும், அவர்களாக இறைவனாக அதை நினச்சிக்கிட்டு அதை வழிபட தோங்குறாங்க. அதனால் அந்த மதம்ங்கிறது அது ஒரு இடத்துல மாசடையுது. அப்போது இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க இறைவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மதத்தின் பெயரால் ஒவ்வொரு தூதர்களை இறைவன் அனுப்புகிறான். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சில மக்கள் இருந்திருப்பாங்க, சில அமைப்புகள் இருந்திருக்கும், சில ஒரு நிர்வாகம் இருக்கும். ஸோ அவர்களுக்கு ஒரு தூதுவர் அனுப்பி அவர்கள் எப்படி தங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் தெரிஞ்சுக்கணும், தங்களுடைய வாழ்க்கைகளை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு தூதவனை இந்த இறைவன் அனுப்புவான். அப்போது ஒவ்வொரு காலகட்டமும் இந்த உலகம் பல்வேறு பரிணாம வளர்ச்சி அடைய ஒவ்வொரு இறைவனோட இறை செய்தியை எடுத்துக்கொண்டு வர தூதர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த இறை செய்தியை இந்த மக்களிடத்தில் கொடுப்பாங்க. அந்த மக்களை ஒழுங்குமுறையில் வாழ செய்வதற்கான அந்த விஷயங்களை வேதத்தின் மூலியமாக கொண்டு வருவாங்க. அப்ப இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு மதமும் நிறுவப்படுது. ஆனா அந்தந்த காலகட்டத்தில் அந்த மதங்கள் ஏதோ ஒரு வகையில் மாசடைறதுனால இறைவன் என்ன பண்றான், அடுத்த ஒரு தூதர் அனுப்பி அடுத்த ஒரு மதத்தின் மூலியமாக நற்போதனைகளை கொண்டு வரான். ஸோ இதுதான் மதத்தோட அடிப்படைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னாக்கா, நம்ம இப்போ ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்குறோம், ஐஃபோன் வாங்குறோம். எப்படி ஆரம்பத்தில் ஐஃபோனில் 5 வந்தது, இன்னைக்கு 17 Pro Max வரைக்கும் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஃபோன்லையும் ஏதோ ஒரு அப்டேட், ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை அப்டேட் பண்ணி ஏதோ ஒரு ஃபியூச்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஐஃபோனுங்கிறது ஒன்றாக இருந்தாலும் எப்படி அதில் அப்டேட் நடந்து இன்னைக்கு
சமகாலத்தில் 17 Pro அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அது போல தான் இந்த மதங்கள் அடிப்படையிலங்கிறது இறைவனோட மதமாக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தழுவி இப்போ கடைசியாக இந்த உலகமே ஏற்றுக்கக்கூடிய கடைசி இறை தூதராக, கடைசி மதமாக, கடைசி வேதமாக போற்றக்கூடியதான் இந்த இஸ்லாம். தூதுவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கொண்டு வந்த வேதம் தான் குர்ஆன். இதுதான். அப்போ இந்த மதங்கள் தோன்றதனோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இன்றைக்கி இந்த இறைவனுடைய இறை செய்தியை எடுத்துகிட்டு வருவர்கள் தான் யார்? இறை தூதர்கள். இது வரைக்கும் 1,24,000 தூதர்கள் இது வரைக்கும் உலகத்தில் வந்திருக்காங்க. அப்போ இந்த இவ்வளோ இறை தூதர்களில் ரொம்பவும் போற்றத்தக்க, அனைத்து மதங்களும் போற்றத்தக்க ஒரு இறை தூதர் தான் இப்ராஹிம், ஆபிரகாம் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ அவர் செய்த தியாகம், அவர் செஞ்ச சாதனையின் விளைவாகத்தான் இறைவன் அவருக்கு ஒரு வாக்களிக்கிறான். என்ன வாக்குனா, உன்னுடைய சந்ததியிலிருந்து தான் நான் இனிமேல் இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை உருவாக்குவேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது அந்த ஆபிரகாம் அப்படிங்கிற நபருடைய தியாகத்தின் விளைவாக இறைவன் அவருக்கு ஒரு பழிசரிக்கலாம். என்ன அப்படின்னாக்கா, உன்னுடைய டைரக்ட் ஜீன், உன்னுடைய சந்ததியின் மூலமாக தான் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தலைவர்களை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற வாக்களிக்கிறான். ஸோ அவருடைய மகன்களுக்கான ஒரு இஸ்ஸாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகனான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஸோ அவருடைய முன்னர் பேர் தான் இஸ்ரவேல். ஓகேங்களா? அப்போது அவருக்கு பிறக்கக்கூடிய 12 மகன்கள், அவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள். அப்போ இங்கே தான் இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த சமுதாயமே ஆரம்பிக்குது. அதாவது ஆபிரகாமோட பேரரான யாக்கூப், அவருடைய இன்னொரு பேர் இஸ்ரவேல், அவருடைய பிள்ளைகள் பனு இஸ்ரவேல், அவர்கள் தான் இந்த 12 நபர்கள். ஸோ இந்த 12 நபர்கள் மூலியமாக ஆரம்பிக்கிறது தான் இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு மதமாக இருக்கட்டும், இந்த மனிதர், அந்த சமுதாயமே இவர்கள் மூலியமாக ஆரம்பிக்கிறதா இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது எப்படி அவர்கள் அந்த 12 நபர்களுக்கும் வந்தவர் தான் ஒரு இறை தூதர். யாருனாக்க மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரு இறை தூதரை இறைவன் அந்த காலகட்டத்தில் அந்த சமுதாயத்துக்கு அனுப்புகிறான். அந்த 12 நபர்கள் மூலியமாக வந்த அந்த சமுதாயம் பிற்காலத்தில் 6 லட்சம் நபர்களாக பழகி பெருகுது. ஸோ இந்த 6 லட்சம் நபர்களுக்கும் வந்தவர் தான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த 6 லட்சம் நபர்களும் ஒரு இடத்துல அடிமையாக, எஜிப்தில் ஃபிரோன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட அடிமையாக இருக்காங்க. ஸோ இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற அந்த இறை தூதர் அவர்களை மீட்டெடுத்து, அந்த 6 லட்சம் நபர்களையும், அடிமையாக இருந்த அந்த 6 லட்சம் யூதர்களையும் மீட்டெடுத்து பலஸ்தீனுங்கிற அந்த இடத்துல குடியமர்த்தினார். இது இறைவனுடைய ஒரு இறை செய்தி. அதாவது இந்த 6 லட்சம் நபர்களையும் மீட்டெடுத்து இந்த பலஸ்தீன்கிற மண்ணில் குடியமர்த்து அங்கே தங்களுடைய வாழ்க்கைகளை அமைச்சுக்கிட்டு ஒரு அரசியல் நடவடிக்கைகள், ஒரு சட்ட ஒழுங்கமைப்பை சரி செஞ்சுட்டு அதன் மூலியமாக உலகம் முழுவதும் இவங்க ஆட்சி செய்யணும், உலகம் முழுவதும் இவங்க நிர்வகிக்கணும், ஒரு முன்மாதிரி சமூகமாக இருக்கணும் அப்படிங்கிறது இறைவனோட ஒரு இறை செய்தியாக இருக்கு. ஸோ இந்த இறை செய்தியை எடுத்துட்டு வரவர் தான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். ஸோ அதுபோல இந்த 6 லட்சம் நபர்களையும் அந்த ஃபிரோனுங்கிற மன்னரிடம் மீட்டெடுத்து வர வழியில் இந்த யூதருங்கிறவங்க பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு குழப்பங்கள், இறைவனுக்கு மாற்றமாக, இறை தூதருக்கு மாற்றமான பல்வேறு விஷயங்களை செஞ்சு இறுதியாக இறைவனோட சாபகத்துக்கு உள்ளாராங்க. இந்த 6 லட்சம் யூதர்களும் இறுதியாக இறைவனோட சாபத்துக்கு உள்ளாராங்க. ஸோ அதுக்கப்புறம் பல்வேறு நாட்கள் கடந்து திரும்பியும் இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அடுத்த ஒரு இறை தூதரை தங்களிடம் கேட்குறாங்க. ஸோ அப்படி வந்த ஒரு அடுத்த இறை தூதர் தான் யார் அப்படின்னாக்கா ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஜீசஸ் அப்படிங்கிறவர். ஸோ அவரையுமே என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, பல்வேறு சூழ்ச்சி, ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஈசா அதாவது ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா இந்த யூதர்களுடைய நடவடிக்கைகள் பார்க்குறாங்க. இவருடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. அதாவது வேதத்துக்கு புறம்பாக இருக்குது, வேதத்தில் எது தடுக்கப்பட்டிருக்கோ அதை இவங்க அனுமதிக்கிறாங்க, எது அனுமதிச்சிருக்கோ அதை தடுக்கிறாங்க. அதாவது தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே என்னது, தீமையை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, இவர்களுடைய அடிப்படையை முதல்ல சரி செய்யுங்க அப்படிங்கிற அந்த ஒரு போதனையின் பேரால் போதிக்கிறார். ஆனால் இங்கே இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, வந்த ஜீசஸை மறுக்கிறாங்க, அவர் கொண்டு வந்த செய்தியுமே இவங்க மறுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த வரக்கூடிய ஜீசஸை இவர் தூதுவர் இல்லை அப்படின்ட்டு சொன்னவங்க தான் யூதர்கள். இல்லை இவர் தூதுவர், இவர் கொண்டு வந்த இறைச்செய்தியை நம்ம கேட்டு அதன்படி பின்பற்றணும் அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணாங்க தான் கிறிஸ்தவர்கள். இந்த இடத்துல அந்த அடுத்த கட்டம்ங்கிறது பிரியுது. அதாவது யூதம்ங்கிற அப்படிங்கிற அந்த மதத்திலிருந்து கிறிஸ்தவங்கிற மதம் இந்த இடத்துல பிரியுது. அதாவது வரக்கூடிய ஜீசஸுடைய போதனைகளை மறுத்து அதே இடத்துல நின்றவர்கள் யூதர்கள், அவருடைய போதனைகளை ஏற்றுக்கிட்டு தங்களோட வாழ்வியலை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ அந்த இடத்துல எத்தனை நபர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க அப்படின்னாக்கா வெறும் 12 நபர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அதற்கடுத்து இந்த யூதர்களே இந்த ஜீசஸை கொல்லக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் நடந்தது. அதெல்லாம் நம்ம இன்ஷால்லா வேற ஒரு காணொலியில் பார்ப்போம். அப்போ இந்த மதத்தோடைய ஃபார்மேஷன், மதத்தோடைய தோன்றுதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். யூதங்கிற மதம் எங்கேருந்து தோன்றுச்சு, அப்போ கிறிஸ்தவங்கிற மதம் எங்கேருந்து தோன்றுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதற்கடுத்து ஜீசஸ் அதாவது ஈசா அப்படிங்கிற இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, பல்வேறு சூழ்ச்சிகள் பண்ணி கொள்கிறாங்க. அப்போ இவருக்கு அடுத்ததாக இறைவன்கிட்ட வாக்களிக்கப்பட்ட ஒரு நபராக தான் யாருனாக்கா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்களுக்கு வாக்களிக்கிறான் இறைவன். ஸோ அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக யூதர்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, மற்ற வேதத்தை அறிவிக்கக்கூடிய குருமார்களும் சக மனிதர்களும் இருக்காங்க.
ஆனால் இந்த இடத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை என்பது மற்ற நபிமார்களுடைய வருகை மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்ராஹிம் நபிக்கு 2 மகன்கள், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளோ நேரம் வரக்கூடிய நபிமார்களாக இருக்கட்டும், இந்த யூத சமுதாயமே இந்த இஸ்ஹாக் அப்படிங்கிற அந்த மகன் மூலியமாக வரக்கூடிய ஒரு சமுதாயமாக, இந்த மகன் மூலியமாகத்தான் இந்த இவ்வளோ நபிமார்களும் வந்தாங்க. ஸோ அப்போ இந்த மகன் மூலியமாக வந்தக்கூடிய இந்த இவ்வளோ நபிமார்களையும் கொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் இந்த யூத சமுதாயம் இருக்குது. ஸோ இவர்கள் மூலியமாக வந்த வேதங்களையும் மறுக்கக்கூடிய, இல்லை வேதங்களை மாற்றி திணிக்க பல்வேறு புறம்பான விஷயங்கள்ல செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் இருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இறைவன் வந்து கடும் கோபத்தில் உள்ளாகி அப்போ கடைசி இறை தூதர் என்ன பண்றான், இந்த இஸ்ஹாக் அப்படிங்கிற அவருடைய வழித்தோன்றலை வர வைக்காம மாறுதலாக இஸ்மாயில் அப்படிங்கிற அவருடைய வம்சத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஏற்பாடுகளை இறைவன் செய்யறான். அப்போ இந்த இஸ்மாயில் அப்படிங்கிற இவருடைய வம்சம் அதுதான் எங்கனாக்க இந்த அரபுகள், இவங்க வந்து மக்கள் இருக்காங்க. அதாவது இஸ்ஹாக் அப்படின்னு இவருடைய இவருடைய சமுதாயம் வந்து இந்த பனு யூதர்கள், இவங்க வந்து பலஸ்தீன்ல இருக்காங்க. ஸோ இவர்கள்ட்ட வந்த நபிமார்களை தான் இந்த யூதர்கள் கொல்லக்கூடிய வழக்கமாக இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இறைவன் என்ன பண்ணுறான், இவர்களுக்கு கொடுத்த அந்த அருட்கொடை, அந்த பவரை வந்து என்ன பண்ணுறான், அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அரபுகளான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியான இந்த அரபுகள், அவர்களுக்கு மத்தியில் பிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பண்ணுறான், இந்த நபித்துவத்தை அல்லாஹ் தரான். ஸோ இதை பார்த்து கடும் கோபத்துக்குள்ளான யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த நபியை ஏற்றுக்கல, அதாவது வரக்கூடிய இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இவங்க மறுக்கிறாங்க, அவர்கள் கொண்டு வந்த வேதங்களையும் மறுக்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த யூதர்களுக்கு தெளிவாக தெரியும், இவர் தான் அந்த இறுதி தூதவர், இவர் தான் இறுதி இறை செய்தியை கொண்டு வர இறுதி தூதர், இவரை நம்ம பின்பற்றணும்னு அவர்களுக்கு தெரிஞ்சுமே அவர்களை மறுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் இந்த யூத சமுதாயம் இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா நம்ம பார்க்கணும். எதுனாக்க யூதர்கள் எப்படி வந்து இவர்களுக்கு அடுத்து வந்த ஜீசஸையும் இவர்கள் ஏற்றுக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்காதனால இவங்க அதே இடத்துல ஸ்டெக்காக நின்ட்டாங்க. அவர்கள் தான் யூதர்கள். இதிலிருந்து அடுத்த அப்டேட்டுக்கு உள்ளானவர் தான் கிறிஸ்தவர்கள். இவர்கள் வந்து ஜீசஸ், அதாவது ஈசா நபியை மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க, அவர்களுடைய போதனைகளை மட்டும் ஏற்றுட்டாங்க. அதற்கு அடுத்து வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இவங்க ஏற்றுக்கல. ஸோ இதோட இவங்க ஸ்டெக்கான இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் இதையும் கடந்து இறுதி தூதராக வந்த இறுதி நபி இவரையும் ஏற்றுக்கிட்டு இவரோட வேதத்தையும் ஏற்றுக்கிட்டவர்கள் தான் முஸ்லீம்கள். அதாவது இந்த மூணுத்தையுமே தாண்டி மூணுத்தோடைய அப்டேஷனையும் ஏற்றுக்கிட்டு வந்த இறுதி அந்த சமுதாயம் தான் இந்த முஸ்லீம் சமுதாயமாக இருக்குது. அப்போது இவ்வளோ நேரம் நாம் பார்த்தா இந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜன், அந்த 3 மதத்துடைய தோன்றுதல், இந்த 3 மதத்துடைய வேறுபாடு, எந்தெந்த இடத்துல இந்த 3 மதங்களும் தங்களை நிலை நிறுத்திக்கிட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது இது இருந்தும் எதற்காக இந்த யூதர்கள் வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஃபித்னாக்களையும் ஃபசாதுகளும் செய்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரியான யுத்தங்களை செஞ்சு தங்களை வந்து இவர்கள் வந்து மேம்பட்டவர்களாக காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ரீசனை நம்ம பார்ப்போம். என்னதான் ஆரம்பத்தில் இறைவன் வந்து யூதர்களை தங்களுடைய இறை செய்தியை நிறைவேற்றக்கூடிய சமுதாயமாக இறைவன் வச்சிருந்தாலும் பிற்காலத்தில் இந்த யூதர்கள் வந்து பல குழப்பங்களை செஞ்சாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நபிமார்களை கொன்னாங்க, வேதங்களோட வார்த்தைகளை மாற்றினாங்க, வேதங்களில் தடுக்கப்பட்டதை இவங்க அங்கீகரித்து தடுத்தாங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு காலகட்டத்திலையும் பல்வேறு ஃபித்னாக்களை பண்ணாங்க. இதனால் கோபம் அடைஞ்ச இறைவன் 3 வாட்டி இந்த யூதர்களை சபிக்கிறான். அதாவது முதல் வாட்டி மூசா நபி, ஸோ அவர்கள் வந்து இவர்களை அழைத்த போய் இவர்கள் மறுக்கிறாங்க. இதன் மூலியமாக 40 வருஷம் இறைவன் வந்து இவங்களை சபிச்சு அந்த பலஸ்தீனுங்கிற அந்த பகுதிக்கு இவங்களை என்னது குடியமர்த்த முடியாத அளவுக்கு அந்த பகுதியை வந்து இறைவன் தடுக்கலாம். இது முதல் முறை. இரண்டாவது வாட்டி இவர்கள் வந்து வேதத்துடைய வார்த்தைகளை மாற்றுறாங்க, நபிமார்களை கொண்டுறாங்க. ஸோ இதன் மூலயமா கோபம் அடைந்த இறைவன் வந்து 2வது முறை சபிக்கிறான். ஸோ இந்த வாட்டி ஈராக்கில் உள்ள பாபிலோன் அப்படிங்கிற அரசாங்கம் வந்து இவங்களை அடித்து சிறை பிடிச்சிட்டு போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து துல்கர்னைங்கிற ஒரு மன்னன் வந்து இவங்களை மீண்டும் என்னது இறைவனுடைய வாக்கின் அடிப்படையில் திரும்பி மீண்டும் என்னது இவங்களை வந்து பலஸ்தீன் மண்ணில் குடியமர்த்துறாங்க. இது 2வது முறை. 3வது முறை என்ன அப்படின்னாக்கா, நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஈசா நபி அவர்களை வந்து இவர்கள் என்ன ஒரு துரோகம் இழைக்கிறாங்க. ஸோ அந்த துரோகத்தின் விளைவாக இந்த வாட்டி இறைவன் வந்து கடும் கோபமாகி மீண்டும் இந்த யூதர்கள் அவங்க இந்த பலஸ்தீன் மண்ணுக்கு திரும்பியும் இவங்க வராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை வந்து என்ன பண்ணுறான் இறைவன் வந்து இவங்க மேலே திணிக்கிறான். அதுதான் அது ஃபர்ஸ்ட் ஜூவிஷ் ரோமன் வார் அப்படின்னு வரலாற்று அழைக்கிறாங்க. இயேசு பிறந்து ஒரு 60 வருஷம் கழிச்சு இந்த வார் நடக்குது. அதாவது அன்றைக்கு வந்து ஆட்சி பலஸ்தீனே ரூல் செஞ்ச ரோமர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த யூதர்களை அடிக்கிறாங்க, சரியான சரமாரியான ஒரு அடி. ஸோ அந்த அடியின் விளைவாக இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, புலம்பெயர்ந்து போகிறாங்க. மீண்டும் இந்த பலஸ்தீனுங்கிற அந்த மண்ணுக்கு வராத அளவுக்கு உலகம் ஃபுல்லாக என்ன இவங்க பரகி பெருகிறாங்க. எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ ஸோ அந்தந்த மக்களோட அந்தந்த இனத்தோட இவங்க கலப்பினமாகி உலகம் ஃபுல்லாக இவங்க போகக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி. அதனால தான் உலகம் ஃபுல்லாக யூதர்களுடைய அந்த கலப்பினங்கிறது எல்லா சமுதாயத்தோடும் எல்லா இனத்தோட ஒரு கலப்பினமான ஒரு சமுதாயமாக அந்த யூதர் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து இதுவாக தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல இறைவனுடைய சாபம் இவர்கள் மேலே
வந்ததன் விளைவாக இந்த யூதங்கிற அந்த யூதர்கள் வந்து மீண்டும் இந்த பலஸ்தீன்கிற அந்த மண்ணுக்கு என்னது திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இறைவன் தானே நம்மளை வந்து என்னது நம்மளை இந்த பகுதிக்கு குடியமத்தில், அப்போ நம்ம இறைவனுக்கு எதிராக உள்ள ஷைத்தான், அதாவது இறைவனுக்கு எதிராக உள்ள ஷைத்தான்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஷைத்தானோட உதவியின் மூலமாக மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பலஸ்தீன்கிற அந்த பகுதியில் நம்ம குடிமையமைத்து எவ்வாறு நமக்கு இந்த இடம் வாக்களிக்கப்பட்டதோ, எப்படி இந்த இடம் நமக்கு கிடைச்சா உலகம் ஃபுல்லாக நம்ம தான் ஆட்சி செய்யலாம், உலகத்தில் உள்ள எல்லாரையும் நம்ம அடிமைப்பட்டு நம்ம தான் எல்லாத்துக்கும் என்னது அந்த ஒரு தலைவனுங்கிற அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு இவங்க நம்பினாங்களோ, அப்போ இறைவன் மூலமா கிடைக்காத இந்த விஷயத்தை இறைவனோட எதிரியான ஷைத்தான் மூலமா அவங்க பெற விரும்பினாங்க. ஸோ அதன் மூலமா தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போர்களும் யுத்தங்களும் இவங்க அதை மேற்கொள்றாங்க. இதுலையும் குறிப்பிட்டு சொன்ன அப்படின்னாக்கா, இவர்களுக்குன்னு இந்த பலஸ்தீன்ல ஒரு டெம்பிள் இருந்தது. அது வந்து 2 முறை இவங்க கட்டி 2 முறையுமே என்னது இறைவனுடைய சாபத்தினால அந்த டெம்பிள் வந்து அழிக்கப்பட்டது. இப்போ 3வது முறை கட்டுறதுக்கான வேலைகள் தான் இவங்க சமகாலத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை இந்த டெம்பிள் இவங்க நிறுவிட்டாங்க அப்படின்னாக்கா, இவர்களுடைய ஷைத்தான், இவர்களுடைய தலைவரான ஷைத்தான், அதாவது மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் தான் அந்தி கிறிஸ்து இவங்க அழைக்கிறாங்க. நம்மளுடைய இஸ்லாமிய வட்டாரத்தில் தஜ்ஜால் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்போ இந்த மனித ரூபத்தில் உள்ள இந்த ஷைத்தானை வந்து இவங்க இந்த 3ஆம் டெம்பிளில் வந்து இவங்க என்னது குடியமர்த்தி இவங்களோட தலைவர் அந்த கிரீடம்ங்கிற அந்த ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, உலகம் ஃபுல்லாக இவங்க என்ன பண்ணுவாங்க, உலக மக்கள் எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தி ரூல் படுத்துவாங்க. இவங்க தான் என்னது மேம்பட்ட ஒரு சமுதாயமாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இவர்களுடைய ஒரு நோக்கமாகவும் இவர்களுடைய ஒரு மிஷனாகவுமே இருக்குது. ஸோ இதற்காகத்தான் என்னது பல்வேறு குழப்பங்களையும் ஃபித்னாகளையும் இவங்க இன்றைய வரைக்கும் என்னது இந்த பூமியில் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பவத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய குரான் வசனங்களை நம்ம மேற்கொள் காட்டுவோம். முதலாவது வசனம் வந்து இறைவன் எப்படி யூதர்கள் வந்து சபிக்கிறான்னு சொன்னோம். ஸோ அதுக்கு ஒத்துப்போகக்கூடிய வசனம் வந்து அல்-மாயிதால வரக்கூடிய 78வது வசனம். இஸ்ராயலின் சந்ததிகளிலிருந்து காஃபிராகி விட்டவர்கள் தாவூத், மரியமின் குமாரர் ஈசா ஆகிய இவர்களின் நாவல் சபிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் இறைவன் கட்டளைக்கு மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி நடந்து கொண்டும் இருந்தார்கள். அதாவது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, தாவூதுன்னு சொல்லக்கூடிய நபியாலும் சபிக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக மரியமின் குமார் ஈசா ஜீசஸ் அவர்கள் மூலியமாகவும் சபிக்கப்பட்டார்கள். ஸோ இதுதான் அது கடைசியாக இறைவனுக்கு கொடுத்த அந்த சாபம். இது மூலியமாக தான் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, அவங்க என்னது செதறி ஓட்டின அந்த சம்பவம், அந்த சாப அழைப்பு இது. அடுத்த வசனம் என்ன அப்படின்னாக்கா, இவர்கள் வந்து எப்படி இறைவனை விட்டுட்டு சைத்தானை தங்களோட பாதுகாவலராக எடுத்துக்கிட்டு சைத்தானுடைய பாதையில் அவங்க போர் செய்கிறாங்க. அதை வந்து மேற்கோள் காட்டக்கூடிய வசனம் அந்நிசால் வரக்கூடிய 76வது வசனம். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவின் பாதையில் போர் செய்கிறார்கள், நிராகரிப்பவர்கள் ஷைத்தானின் பாதையில் போர் செய்கிறார்கள். அப்போ சைத்தானின் பாதையில் போர் செய்கிறவர்கள் இந்த யூதர்களாக இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு எதிராக போர் செய்கிறவங்க யாரு, நம்பிக்கை கொண்டவர்கள். அப்போ இன்றைக்கு சமகாலத்தில் அது ஈரானை தான் குறிக்கும், ஈரான் மக்களை குறிக்கும். அடுத்ததாக ஆகவே மூமின்களாகிய நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். அப்போ இறைவன் வந்து குர்ஆன்ல என்ன பண்றான், மூமின்களுக்கு உள்ள ஒரு இறை செய்தி, மூமின்களாகிய நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். அப்போ இந்த ஒரு குர்ஆனோட அம்சத்தை ஒத்துப்போற விதமாக தான் இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணுது, இது நம்ம அரசியல் நடவடிக்கை சொன்னாலும் இது ஒரு இறை கட்டளையாக எடுத்துக்கொண்டு தான் என்ன பண்ற இஸ்ரேல் மேலே இவங்க இந்த போரை தொடுத்திருக்காங்க. நிச்சயமாக சைத்தானின் சூழ்ச்சி பலகீனதாகும் அப்படின்ட்டு இந்த இறைவசனம் முடியுது. அப்போ இறுதியாக இந்த இஸ்ரேலுங்கிற அராஜக அரசாங்கம் நிகழ்த்தக்கூடிய போர்களுக்கும் யுத்தங்களுக்கும் பின்னாடி பல்வேறு சதித்திட்டங்கள் இருக்குது. அதாவது இவர்கள் வந்து இறைவனுடைய இறை கட்டளைக்கு மாறு செய்கிறாங்க. அடுத்தது இறைவனுக்கு எதிரான ஷைத்தானை தங்களோட பாதுகாவலராக ஏற்றுக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் ஷைத்தானுடைய, அதாவது மனித வடிவிலான ஷைத்தானான அந்தி கிறிஸ்தன் அழைக்கப்படும் தஜ்ஜாலை தங்களோட தலைவர்களாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இவங்க இந்த பலஸ்தீனுங்கிற அந்த பகுதியில் உள்ள அந்த மக்சிதுல் அக்ஸாங்கிற அந்த புனித தலத்தை இடிச்சிட்டு 3வது டெம்பிளை நிறுவி அந்த டெம்பிளோட அதாவது தலைமையாக இந்த தஜ்ஜாலை நிறுவிட்டா இவர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக என்னது ரூல் பண்ணலாம், உலகம் ஃபுல்லாக பிற மனிதர்களை வந்து இவங்க அடிமைப்படுத்திட்டு எல்லாத்துக்கும் இவங்க ஒரு தலைமை தாங்கலாம், எல்லாத்தோட ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஒரு தவறான சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு ஷைத்தானிய கொள்கையின் பிரகாரம் தான் இவர்களுடைய செயல்களையும் இவர்களுடைய அந்த நடவடிக்கைகளுக்கும் இருக்குது. ஸோ அப்போ இவர்களுக்கு எதிராக சண்டையிடக்கூடியவர்களை இறைவன் எப்படி திரும்ப சொல்கிறான்னா மூமின்கள் அப்படிங்கிறான். அப்போ இன்னைக்கு சமகாலத்தில் இந்த ஷைத்தானர்களுக்கு எதிராக சண்டையிடக்கூடிய ஈரான் தான் இறைவன் என்ன தன்னோட திருமறையில் மூமின்கள் அப்படின்னு அதை கேட்டகரைஸ் பண்ணுறான். அப்போது குர்ஆனோட அடிப்படை புரிதல் கூட இல்லாத சில அறிவினர்கள் இன்றைக்கி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஈரான் ஷியாக்கள்னாலே காஃபிர்கள், அவர்கள் இஸ்லாத்தொட்டு வெளியேறினவர்கள் அப்படின்ட்டு சில சப்பை கட்டுவாதங்களை இன்றைய வரைக்கும் வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நமக்கு அல்லாஹ் இந்த புரிதலை கொடுத்துருக்கான். அப்போ இனிமேல் இது போன்ற பிற மனிதர்களை பார்த்து காஃபிர்னு சொல்கிறதும், இவனை பார்த்து பிதத்வாதின்னு சொல்கிறது, ஷிர்க்வாதின்னு சொல்கிறது, வழிகேடர்னு சொல்கிறது, ஸோ இது போன்ற தவறான காரியங்களை ஈடுபடுறாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில குறைகள் இருக்கும். ஸோ அதை சுட்டிக்காட்டி அதை திருத்துவது தான் நம்மளுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்க தவிர அவர்கள் வந்து நம்ம என்ன இஸ்லாத்தொட்டு வெளியேறுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அங்கீகாரமும் என்னது நமக்கு இந்த இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தில் இல்லை. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ இதன்படி நம்மளுடைய வருங்காலத்தை அமைச்சு கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபையும் உதவியும் செய்வானாக. வாஹிதவானா வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து அலா முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.